விருதுநகர் ராஜபாளையம் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. மதுபோதை தகராறில் ஏற்பட்ட முன்பகை கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலூரைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ். இவர் தெற்கு தேவதானம் ஊராட்சியின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார். ஆரோக்கியராஜின் மகன் 45 வயதான வின்சென்ட் கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுடன் உள்ள பெண்ணை கரம்பிடித்து ஒன்றாக வசித்து வந்தார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் தனது வீட்டில் இருந்துள்ளார். அப்போது 2 இளைஞர்கள் அங்கு வந்து வின்சென்ட்டுடன் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்துள்ளனர். அதை கண்டு வின்சென்ட் சுதாரிப்பதற்குள் அவர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த சேத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக வின்சென்ட் அதே பகுதியைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்ற தெரிந்த ஆணுடன் ஒன்றாக மது அருந்தியிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சின்ன பொண்ணுவை வின்சென்ட் தாக்கியுள்ளார். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் அவரின் உடைகளை கழற்றிவிட்டு தெருவில் ஓடவிட்டு தாக்கி அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 குடும்பத்தாருக்கும் இடையே முன்பகை மூண்டுள்ளது. இதையடுத்து 2 தரப்பினரும் அடிக்கடி முட்டி மோதியுள்ளனர். இந்த சூழலில்தான் இளைஞர் சின்ன பொண்ணுவின் சகோதரர் ஆனந்தகுமாரும் அவரது நண்பர் கோவர்தனனும் சேர்ந்து வீடு புகுந்து வின்சென்ட்டை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 2வரையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மது போதையில் இளைஞரை அவமானப்படுத்திய முன்பகையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி கொல்லப்பட்டது ராஜபாளையம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைமறைவானவர்களை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.